வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 28ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய சினிமா கலக்கலுக்கு வரப்போகிறோம். ஞாயிறின் சினிமா கலக்கல்ல மினி டயரி சொல்லவே இல்லை என்று ஒவ்வொருவரை பற்றியும் நாங்கள் சினிமா துளிகள் பற்றியும் பார்க்கிறோம். நாங்கள் இன்றைக்கும் அந்த வகையில் மினி டயரியை பற்றி திவ்ய தர்ஷினி என்று அவரை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் காப்பி வித் டிடி ஷோ வந்தபோது இருந்த ஃபீலிங் என்று கேட்கப்படுகிறது. அதற்கு முன்கூட அந்த ஷோவை ரோஸ் செய்தவர்கள் பெயர் அந்த ஷோவில் இருந்தது தான். ஆனால் என்னுடைய ஷோ தொடங்கிய போது ட்ரையல் அண்ட் எரர் என்று சொல்வார்களே, அப்படித்தான் சொன்னார்கள். முதல் இன்டர்வியூக்கு கிளிக் ஆனதால் பேர் தொடர்ந்தது என்று. ஏன் அப்படி பேர் வந்தது என்று என்னன்னு சொன்னால் டிடி என்று தான் இப்போ சொல்கிறது. டிடி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல அறிவிப்பாளர், கலகலப்பாக கதைப்பார், ஒரு குறும்பாக கதைப்பார், அப்படியானது தான் இவர். அதுக்கு பேர் திவ்ய தர்ஷினி. ஆகையினால இப்போ ஏன் அந்த காபி வித் டிடி ஷோ வந்தபோது இருந்த ஃபீலிங், அந்த டிடி ஷோ மூலமாகத்தான் அவருக்கு அந்த டிடி என்று பேர் வந்திருக்கின்றது மட்டும் தெரியுது. அப்போ அவ கேட்கிறோம், நீங்கள் ரைன் இந்த ரசிகையாமே. ரைன் இந்த ரசிகை ஆட்டா இல்லை, சின்னலேருந்து பெருசு வரைக்கும் ரைன் இந்த ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அப்போ அவ சொல்ற, ஓ தீவிரமான ரசிகை நான். அவர் மருத்துவமனையில் இருந்த போது கோவிலுக்கு போய் அவருக்காக சாமி கும்பிட்டவள். அவருடைய பிறந்த நாள்லையும் அவருக்காக வேண்டினேன். அவருடைய பிறந்த நாளுக்காகவும் வேண்டது ஆகுது என்ன போய் பூசை இருக்கிற பார்த்தீங்களா. இவ்வளவு ஒரு நடிகர்களுக்கு ஒரு இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறோம். அப்போ பேருந்து கேட்குறாங்க, சில்வர் ஜூப்ளி ஆங்கரிங் சீக்ரெட், அந்த ஆங்கரிங் சீக்ரெட் சொல்லப்படுது. அதில் கேட்குறது சொல்கிறாவ, சுற்றி நடப்பதை கவனித்துக் கொண்டே இருப்பேன், பேச வருவர்களை கம்ஃபர்ட் ஆக்கி விடுவேன் சொல்கிறார். அடுத்து அவருக்கு பெரிய ஆசை கேட்கிறார். அப்படி எதுவும் இல்லை, கொடுத்ததெல்லாம் கடவுள் தந்தது. அருமையான பதில். ஆசை எல்லாம் இல்லை, கொடுத்ததோடு கடவுள் தந்தது. பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் பொருள் என்ன வச்சுக்கிறீர்கள் கேட்டால், குட்டி பாப்பாவாக இருந்தபோது அப்பா முதலில் எனக்கு எடுத்து கொடுத்த ஷர்ட்டும் ஸ்கர்ட்டும் தான் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, குட்டி பாப்பாவாக இருக்கே அதுதான். அப்பா பெண் பிள்ளைகள் எல்லாம் அப்பாவுக்கு இளவரசிகள் என்றைக்கும் அப்பாவில் நிறைய நேசம் வைத்திருப்பார்கள். அவர்கள் அப்பாவை ராஜாவாகத்தான் பார்ப்பார்கள். ராஜாவாக பார்க்கின்ற போது அவர்களை அப்பா இளவரசியாக பார்ப்பார். அப்போ பாருங்க, அப்பா முதலில் வாங்கி கொடுத்த அந்த குட்டி டிஷர்ட் ஸ்கர்ட்டுகளை வச்சு கொடுக்குறாருன்னா இவ்வளவு ஒரு அப்பாவின் அன்புள்ளவராக பாருங்க. ரைட், அடுத்தது சொல்லவே இல்லை என்ற பகுதிக்குள்ள உள்ளட்டம்னு சொன்னால், ராஜ்கமல் அப்பாவுக்கு திருச்சியில் லித்தோ பிரஸ் பிஸ்னஸ் இருக்குது. அப்பாவிடம் வேலை பார்த்துவிட்டு தனியாக பிஸ்னஸ் தொடங்கிய சிலர் என்னுடைய 10வது பிறந்த நாளில் முதலாளி பையனுக்கு சர்ப்ரைஸ் தரலாம் என்று நான் ட்ரைனிஸர் கூட இருந்த ஒரு போட்டோவை எடுத்து போஸ்டர் அடித்து நான் படித்த ஸ்கூலில் சுற்றி ஒட்டி விட்டார்கள். ரேனியோட இருந்திருந்த போட்டோண்டே அவர்கள் கொண்டு வந்து ஒட்டி போட்டு இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து ஒட்டி விட்டார்கள். அன்றைக்கு ஒரு நாள் அந்த ஸ்கூலில் நான் ஹீரோவாக இருந்தேன். அப்போ அதை நான் மறக்க முடியாத ஹீரோவாக இருந்தேன் என்று சொல்கிறேன். ஆனால் அடுத்த நாளில் இருந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் போஸ்டர் மட்டும் அடித்து ஒட்ட தெரியுது என்று அதை சொல்லியே திட்டுவாங்க. ஓ, போஸ்டர் மட்டும் அடித்து ஒட்ட தெரியுது, உதுவல் செய்ய தெரியாது, படிக்க தெரியாது ராஜ்யமிலே அப்படியே சொல்லி கொண்டு இருந்தார்களாம். அந்த ஸ்கூலில் இருந்து வெளியில் வருகிற வரைக்கும் திட்டு விழுந்து கொண்டே இருந்தது என்றால் பாருங்களேன் என்று சொல்கிறார். இப்பொழுது வரைக்கும் மறக்கவில்லை அந்த சம்பவம் சொல்லி ராஜ்கமல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் சினிமா துளிகளை பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன துளிகள் துளியிட்டு கொண்டிருக்கிறது. அந்த துளிகளில் நாங்களும் இப்போ இருக்கா நினைவோம். தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறார் நிமிஷா சயன். உண்மையிலே தமிழ் நடிகர்கள், தமிழ் படங்கள் நடிப்பவர்கள் பலர் தமிழர்கள் இல்லை. தமிழ் நடிகர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். நடிகைகள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். அப்போ அந்த வரிசையில் இவர் சொல்கிறார், நான் அவருக்கு இப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒன்றும் செய்யலாது, கதைக்காவே என்ன பயிர் தலைவலிச்சு அந்த குடிச்சது கொண்டுமே. அப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. கருணாஸ் கதையின் நாயனாக நடிக்கும் என்ன விலை படத்தில் வழக்கறிஞராக நடித்து வரும் நிமிஷா அடுத்த அசோக் செல்வன் ஜோடியாக ரொமான்டிக் த்ரில்லர் ஒன்றில் நடிக்கிறார். அசோக் செல்வனின் திரைப்பயணத்தில் அதிக பட்ஜெட்டில் உருவாகும் படமாக இது இருக்குமா? ஓ, எங்களை கருணாஸ் நடிக்கிறார் போல. கருணாஸ் கதையின் நாயனாக நடிக்கிறார். கடின என்ன விலை என்ற படத்தில் வருகிறார்கள். பொறுத்திருந்து நாங்களும் பார்ப்போம்.
கருணாசின் நடிப்பை நாங்களும் கண்டுகளிப்போம். அடுத்த லோகா, அவ வெற்றிக்கு பின் ஹீரோயின் சென்ட்ரிக் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். கல்யாணி பிரியதர்சன் அறிமுக இயக்குனர் திரவியமேஸ் என் இயக்கத்தில் கல்யாணி நடித்து வருகிறார். இது தவிர மாசல் படத்தில் கார்த்தியின் ஜோடியாக நடித்து வரும் கல்யாணி, லோகா என்ற கல்யாணி கார்த்திகோட நடித்து வரும் கல்யாணி மலையாளத்திலும் பிஸியாக ஓடிக்கொண்டு எல்லாருக்கும் பிஸி. நேற்று சொன்ன நேற்று கதைச்சு நாங்கள் பிஸியை பற்றி அந்த பிஸியாக தான் இவ்வளோ இருக்கிறாவோ அது தெரியல. ஆகையினாலே அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். அடுத்தது கைதி வெளியான அந்த கைதி என்ற திரைப்படம் இருக்குதானே. கைதி வெளியான போதே கைதி 2 ஸ்கிரிப்ட் தயாராக இருந்தது. அதனால் கைதி 2 விரைவில் வந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தள்ளி போய்கொண்டே இருந்தது. ரஜினியின் கூலி முடிந்தவுடன் கைதி 2 படத்தை லோகேஷ் கார்த்தி இருவருமே கையில் எடுப்பார்கள். ஆனால் கைதி ஒன்று செய்யக்கே கைதி இந்த 2 பகுதி தயாராயிருந்தாம். ஆனால் கெரியா பெருமண்டு பார்த்தவையாம். அதுக்குள்ள வந்த ரஜினிகாந்தனுடைய படம் வந்தால் இவர்கள் கொஞ்சம் நிப்பாட்டித்தான் போட வேண்டாம், அவற்றான உடம்பு இதுக்கு சினம் போவாது அந்த மாதிரி. அப்போ அந்த வகையிலே அவர்கள் கார்த்தி இருவருமே கையில் எடுப்பார்களாம் என்று பேசப்பட்டது. தற்போது இருவரும் வேறு படங்களில் மூழ்கிவிட்டார். இப்போ வேறு படங்களுக்கு போட்டாங்க. இவங்களுக்கு நேரம் எங்கே அவன் இவனுக்கு போகணும், கால் ஷீட் சொல்லி அதை கொடுத்துட்டு போய்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக கைதி 2 செய்து தருகிறேன் என்று கார்த்தியிடம் உறுதியளித்திருக்கிறேன். லோகேஷ் ஜோசியாதே டோன் வரி டேக் இட் ஈஸி, நான் செய்தாரும் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். ரைட் எல்லாம் செய்வோம் ஓகேது இப்போ சொல்லியிருக்கிறார். அடுத்தது நானி நடிப்பில் பாரடைஸ் வெகு பிரமாண்டமாக தயாராகி வருகிறது. தமிழ் தெலுங்கென விரைவில் வெளியிடப் போகிறார்கள். படத்துக்கான ப்ரோமோஷனில் நானியின் நண்பர் சிவகார்த்திகேயன், எங்கண்ட சிவாதான் சொல்றாரு என்ன, சிவகார்த்திகேயன் அவர் ஒரு அறிவிப்பாளராக விஜய் டிவிக்கு அறிமுகமானவர். அதுக்கு பிறகு வந்து இப்போ அவற்றை நிலை எங்கே இருக்கு, உச்சத்தில் இருக்கிறார். எல்லாம் அவருடைய எண்ணங்களின் வலிமையும் அவருடைய விடாமுயற்சி தன் நம்பிக்கையும் தான் அவர் இன்றைக்கு உயர்த்தி இந்த நிலைக்கு வச்சிருக்கு. என் நண்பர் சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது டியூப் படத்தை அடுத்து மீண்டும் அதிரடி கிட்டுக்கு ரெடியாகிவிட்ட பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய லவ் டுடே பட பாணியில் இந்த படத்திலும் நடிப்போடு டைரக்ஷனையும் கவனிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவருகிறது என சொல்லப்படுகிறது. இவ்வாறான இந்த சினிமா துளிகளையும் சொல்லவே இல்லை பகுதியை மினி டைரியையும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சினிமா கலக்கலில் தருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய சொந்தங்கள் இதற்கான விமர்சனங்களை, இதற்கான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுகிறீர்கள் நம்பிக்கொண்டு மீண்டும் அடுத்த சினிமா கலக்கலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்களுடன் முருகன்.